முழங்காயிலேருந்து 1.5 இன்ச்சு நம்ம கழிச்சோம்னா 15 இருக்குது. அதில் 1.5 இன்ச்சு கழிச்சோம்னா 14 இன்ச்சு வருது. ஸோ இது பின் உயரம். சரிங்களா? ஷோல்டர் இந்த ஜாயிண்ட்லேருந்து, அதாவது நம்முடைய கை ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும். பார்த்தோம்னா ஃபுல் ஷோல்டர் வந்து 15 இன்ச். அடுத்தது திரும்ப செஸ்ட் அளவு கை தொட்டு 31. அது அப்படியே மிடில் செஸ்ட் 32. செஸ்ட் அளவு எழுதுங்க 31. அடுத்தது இடுப்பாடு 26. கை நீளம் நார்மலாக 3/4 வைக்கணும். கை மடக்கு 10 இன்ச். அந்த 10 இன்ச்சு வர்ற இடத்துலையே நம்ம கை சுற்றுறது எடுத்துக்கணும் 9. அடுத்தது ஆம் கை கட்டணும் 9. ஆம் கோல் ரவுண்டு 15. அடுத்தது டார்க் சென்டர். இப்போ நம்ம வந்து சப்போஸ் இப்போ நம்ம எடுத்துக்கிற அளவுகளில் நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ டார்க் சென்டர் எல்லாம் நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி அளவு எடுக்கிறது என்ன மெத்தடில் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலே ஷோல்டருக்கு வந்து இப்போ டார்க் சென்டர் பாயிண்ட்டு 10 இன்ச். அதை அப்படியே கீழே டவுன் பண்ணிடலாம்னா உங்களுக்கு 13 இன்ச்சு முன்னுயரம். பேக் நெக் வந்து 9 இன்ச்சு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் ஹைட் இல்லைன்னா அது ஃப்ரண்ட் ஹைட்டு 13. ஓகேவா? வேறு என்ன அளவு எடுக்கணும்? மிடில் செஸ்ட்டு எடுத்தாச்சு. மிடில் செஸ்ட் ஹைட்டு தான் 10 இன்ச்சு. டார்க் சென்டர் பாயிண்ட்டு தான். டார்க் சென்டர் பாயிண்ட் நம்ம அளந்துக்கணும், பிரச்சனை இல்லை. மீதி அவ்வளோதான். ஸோ இந்த அளவுகளை நம்ம கேல்குலேஷன் பண்ணி ஒரு ப்ளவுஸ் கட்டிடலாம். ஓகேவா? ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து நம்மளுடைய விருப்பம், நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம அதை வச்சுக்கலாம். மினிமம் 6 இன்ச்சு வைக்கணும். ஸோ எல்லா கட்டிங்கும் நம்ம எப்படி அளவு எடுக்கிறோம்னா இந்த ஷோல்டர் மையப்பகுதி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஷோல்டர் வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ இந்த அளவுகளை இப்போ நம்ம கேல்குலேஷன் பண்ணணும். ஓகேவா? அளவுகள் அதாவது நேரடி அளவு. சரியா? ஸோ அந்த நேரடி அளவுகளை நம்ம எப்படி வந்து ப்ளவுஸ் கட்டிங் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். முதல்ல வந்து நான் எப்போவுமே கீழே ஒரு லைன் போடுவோம் இல்லையா, அந்த லைனை நம்ம போட்டுக்கணும். பின்பக்கம் உயரம் 14 இன்ச். சரியா? ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக. அப்போ டோட்டலாக 14 இன்ச்சு. இது வந்து நம்ம நேரடியாக எடுத்துக்கிற அளவுகள். இப்போ இதில் என்னென்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுற மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷோல்டர் எவ்வளோ 15. 15ல் பாதி 7.5 இன்ச். சரியா? ஸோ இப்போ இந்த 7.5 இன்ச்சு நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா ப்ளவுஸ் போட முடியுமா? கண்டிப்பாக 2 நாடாக பிடிச்சி கட்டணும். அப்போது இதில் நம்ம மைனஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, பின்கழுத்துடைய ஹைட்டு வந்து 9 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஸோ 9 இன்ச்சு கேட்டிருக்காங்க. 9 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். அதில் 1/4 இன்ச்சு மைனஸ்.
இப்போ நம்ம பேக் பீஸ்ன்றதுனால நம்ம சைடில் மடிப்பு பார்க்கணும். ஓகேவா? இது கரெக்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ நம்ம 9 இன்ச்சு அப்படின்னும் போது பொதுவாகவே 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 9 இன்ச்சுக்கு 9 1/4 2/4 ஆகுது. அப்போ இதில் நம்ம 2/4 மைனஸ் பண்ணுறோம். மீதி நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 5/4 இருக்குது. ஸோ இப்போ இது 5/4 நமக்கு ஷோல்டருக்கு போதுமானதா அப்படின்னா பத்தாது. ஏன்னா ஹைட் அதிகம். ஹைட்டு 14 இன்ச்சு இருக்குது. 14 இன்ச்சு இருக்கும்போது இந்த ஷோல்டர் நமக்கு சரியாக போகுமா இல்லையான்றதை நம்ம கவனிக்கணும். நம்ம நேரடி அளவு எடுத்தாலும் மைனஸ் பண்ணால் 2/4 பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? புரியுதாம்மா? ஸோ ஸ்டாண்டர்டாக எவ்வளோ மைனஸ் பண்ணுறோம்? 2 இன்ச்சு. மீதி நமக்கு எவ்வளோ இருக்குது? 5.5 இன்ச்சு இருக்குது. அந்த 5.5 இன்ச்சு வந்து அப்படியே நம்ம பாயிண்ட் வைக்கிறோம். எப்பவுமே ஷோல்டர் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு தான் ஆம்கோல் வைக்கிறோம். ஸோ ஆம்கோலுடைய ஹைட்டை அந்த 5.5 இன்ச்சுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, சின்ன ஷோல்டர் வந்து 2.25 இன்ச்சு. இது காமனாக வந்து 9 இன்ச்சு கேட்குறவங்களுக்கு 2.25 இன்ச்சு சின்ன ஷோல்டர் வைக்கிறோம். ப்ளஸ் 3/4 இன்ச்சு. அப்போ 3 இன்ச்சு போயிடுதா? மீதி எவ்வளோ இருக்குது நமக்கு? 2.5 இன்ச்சு இருக்குது. அந்த 2.5 இன்ச்சு ப்ளஸ் இது பார்டர் அது ப்ராடாக வைக்கிறோம். லைட்டாக கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி என்ன செய்கிறோம்? ப்ளஸ் 3/4 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கிறோம். எவ்வளோ? அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? டோட்டலாக இங்கே 3.25 இன்ச்சு வந்துச்சு. 2.5 ப்ளஸ் 3/4 டோட்டலாக 3.25 இன்ச்சு இந்த இடத்துல ப்ராட் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம இணைச்சிக்கிறோம். ஸோ ப்ராட் நெக் ஆகும்போது நம்ம இது எல்லாத்தையும் கவனிக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்ததுனால பேக்கில் நம்ம கிராஸ் எடுக்கணும். இல்லைன்னா அப்படியே போட்டோம்னா ப்ளவுஸ் உட்காராது. சரியா? இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? 3 இன்ச்சு இருக்கா? அதே 3 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த 3 இன்ச்சை வந்து நம்ம இப்படி கொண்டு வரோம். மேலே ஷோல்டர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஆம்கோல்கிட்டையும் ஷோல்டர் கிராஸ் வரணும். அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குங்க? 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல மார்பு சுற்றளவை மார்க்கிங் பண்ணுறோம். சரியா? இப்போ இது மார்பு சுற்றளவு. சரி, இப்போ நமக்கு என்ன அளவு? செஸ்ட் அளவு, அப்பர் செஸ்ட் நமக்கு என்ன அளவு இருக்குது? 31.5 இன்ச்சு. 31 டிவைடட் பை 4 அப்படின்னா 7.25 இன்ச்சு வருது. ஸோ இந்த 7.25 இன்ச்சு அப்படியே வச்சா நமக்கு செஸ்ட்டில் உக்காருமா, ப்ளவுஸ் உக்காருமா அப்படின்னா கண்டிப்பாக உட்காராது. இப்போ 7.25 ஏன்னா நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ இருக்கணும்? ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது? 15.5 இருக்குது. 15 அப்படின்னும் போது 15 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். எவ்வளோமா? 7.25 இன்ச்சு. ஓகேவா? அப்போ ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 8.25 நம்ம எடுக்கிற அளவோட 4ஆக பிரித்து ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக 9.5 இன்ச்சு இருக்கா? ஏன்னா டீப் நெக்கில் போகும்போது இப்படி பார்க்கும்போது 3/4 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு வரும். சரி, இப்போ 8.25 இன்ச்சுக்கு நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ 8.25 பெருக்கல் 4 அப்படின்னா எவ்வளோ ஆகுது? 35 இன்ச்சு மார்பு சுற்றளவு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆம்கோல் செட் பண்ணணும். இப்போ 3/4 இன்ச்சு முன்னாடியே பாயிண்ட் வச்சுக்கலாம். 5.5 இன்ச்சை வந்து என்ன பண்ணுறோம்? பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கு கீழே 1/4 இன்ச்சு நம்ம கிராஸ் பேக் எடுக்கும், அதாவது அக்ராஸ் செட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம முதல்ல என்ன செய்யணும்? எப்பவுமே ஆம்கோல் செட் பண்ணும்போது எனக்கு வரல சார், நீங்கள் வச்சா மட்டும் கரெக்டாக வருதுன்னு சொல்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டுகளை நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோ? 7.25. 15 2ஆக பிரிச்சோம்னா 7.25 இன்ச்சு வருது. ஸோ அந்த 7.25 இன்ச்சு நமக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? மேலே 1/2 இன்ச்சு கழிச்சிடுங்க.
கரெக்டாக 7.75 வருதா? ஸோ இந்த மாதிரி பாடியில் நேரடி அளவு எடுக்கும்போது 4 பிரிச்சுட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணோம்னா நம்ம ப்ளவுஸ் தைக்க முடியும். வர்ற அளவை வச்சு 4 பிரித்து தைச்சிங்களன்னா ப்ளவுஸ் போட முடியாது. ஓகேவா? ஸோ இது நேரடி அளவுகளில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள். அடுத்தது இடுப்பு சுற்றளவு எவ்வளோ? 32. 32 4 டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 8.1 வருது. அந்த 8.1 முதல்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச்சு, இது நம்ம காமனாக பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு எடுத்துட்டோம். சரி, இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? இந்த டாட்னுடைய உயரம் மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த டாட்னுடைய உயரம் மார்க் பண்ணுறதுக்கு மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4. மிடில் செஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு இந்த இதில்? 32. 32 4 பிரிச்சோம்னா எவ்வளோ வருது? 8.1 வருதுங்களா? ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணோம்னா 9.1. 9.1 ப்ளஸ் 1/2 இன்ச்சு கீழே. ஸோ இதுதான் மிடில் செஸ்டுடைய இடம். இந்த மாதிரி மார்க் பண்ண பின்னாடி ஸோ இப்போ நம்ம எப்பவுமே டாட் வந்து என்ன செய்கிறோம்? இடுப்பளவு 2 பிரித்து தான் டாட் வைக்கிறோம். ஆனால் இதில் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறோம்? சில மாற்றங்கள் பண்ணிக்கிறோம். என்ன மாற்றம் பண்ணிக்கிறோம்? மேலே ஷோல்டர் கிராஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆம்கோல்கிட்டையும் ஷோல்டர் கிராஸ் வச்சுருக்கிறோம். அப்போ இங்கே டாட் வைக்கும்போது இதை நம்ம கவனிக்கணும். இதை நம்ம கவனிக்கலைன்னா கம்பல்சரி ப்ளவுஸ் போட முடியாது. அப்படி போட்டாலும் ஷோல்டரு நமக்கு தேவையான இடத்துல போய் உட்காராது. இங்கே மைனஸ் பண்ணிக்கிறோம், 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? நம்ம டாட் பிடிக்கும்போது மறுபடியும் அந்த 2 இன்ச் என்ன செய்யணும்? அந்த 2 இன்ச்சு போய் இதில் உட்காரணும். இங்கே டாட் கரெக்டான இடத்துல நீங்கள் வைக்கலைன்னா இந்த ஷோல்டர் அந்த இடத்துல போய் உட்காராது. புரியுதா? ஸோ அதை பாயிண்ட் பண்ணி தான் நம்ம செய்யணும். அப்போ இந்த இடத்துல ஆம்கால் எவ்வளோக்கு? 3 இன்ச்சு இருக்குது. 3ல் பாதி 1.5. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 4.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த 4.25 ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு 4 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போ 4.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணணும். ஏன்னா நாம் இப்படி தள்ளும்போது இது இப்படி வரணும். நாம் இந்த டாட் பிடிக்கும்போது இந்த ஷோல்டர் இந்த பக்கமாக போகணும். நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சோம்னா ஷோல்டர் அப்படி தள்ளாது. புரியுதா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த டாட்டை வந்து 4 இன்ச்சு தள்ளி பிடிக்கிறோம். ஸோ தள்ளி பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை பார்த்த மாதிரி இந்த சென்டர் பகுதியை பார்த்த மாதிரி என்ன செய்கிறோம்? நம்ம அந்த டாட்டை மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறோம். இந்த 1 இன்ச்சு நம்ம அந்த பக்கம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா? எக்ஸ்ட்ரா டாட்டுக்காக அதை வேணால் பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு இப்போ இந்த ஷோல்டர் ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கணும்னா இந்த கிராஸை நம்ம என்ன செய்யணும்? எடுத்து விட்டுருணும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஸோ இதில் வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் என்ன சார் நீங்கள் ரவுண்ட் நெக்காக போட்டுக்கிறீங்க, எனக்கு வேறு ஏதாவது ஒரு டிசைனிங் எனக்கு நெக் மாற்றி கொடுங்க அப்படின்னா நம்ம இதில் என்ன பண்ணலாம்? பாட் நெக், அதாவது பானை கழுத்து வைக்கலாம். இல்லைன்னா வந்து நெக்லஸ் நெக் வைக்கலாம். நிறைய இருக்குது. டைமண்ட் நெக் வைக்கலாம். இன்னும் வந்து நிறைய மெத்தட் நமக்கு விருப்பமானதை நம்ம என்ன செய்யலாம்? வச்சுக்கலாம். இனிமே தான் அந்த வேலை நம்ம செய்யணும். இப்போ சப்போஸ் நெக்லஸ் நெக் மார்க் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஒரு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றிக்குங்க. மேலே ஏற்றிட்டு ரொம்ப டீப்பாக இல்லாமல் என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி லைன் போட்டுருங்க. இது நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா டைமண்ட் நெக்காக வரும். சரி, இருக்கிறத விட்டுட்டிங்கன்னா டைமண்ட் நெக்காக வரும். இல்லை இது லைட்டாக வந்து நான் இது ஷேப் கொடுத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது அப்படியே நெக்லஸ் நெக்காக வந்துடும். எந்த மாதிரி வேணும்? டைமண்ட் நெக்கா, நெக்லஸ்? பாட் நெக்கா. ஸோ பாட் நெக் வேணும்னாலும் நம்ம என்ன செய்யலாம்? இதில் அப்படியே டிசைன் பண்ணிக்கலாம்.
நம்ம விருப்பம்தாம்மா. இங்கே லீஃப் வேணும்னா லீஃப் கொடுத்துக்கலாம். லீஃப் வேணால் ரவுண்டாகவே இருக்கட்டும், எங்கள் ஊரில் பானை இப்படி தான் இருக்குது அப்படின்னா ரவுண்டாகவே வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். ஓகேவா? கட் பண்ணிடலாமா? பாட்னேக்கா இப்போ புரிஞ்சுதான் நேரடி அளவு எடுத்து நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு எடுக்கும்போது நம்ம அளவு ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிறோம். வரையும் போது நம்ம முன்ன பின்ன வரைஞ்சிருந்தாலும் கட் பண்ணும்போது நம்ம அழகாக பண்ணிடணும். பேக் பீஸ் முடிஞ்சது. அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு போகலாமா? ஸோ ஃப்ரண்ட் மார்க் பண்ணும்போது தெரியுதா? அடுத்தது ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு மார்ஜின் மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ நம்ம நேரடியாக அளவெடுத்து நம்ம கட் பண்ணுறது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பேக் பீஸை வச்சு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாமா? சொல்லுங்கம்மா, நீங்கள் பேசினா தான் நானும் பேசுவேன். ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜெராக்ஸ். கழுத்து. ஸோ ஃப்ரண்ட் நெக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கிறோம். இதை எடுத்துக்கலாமா? இப்போ பேக் பீஸினுடைய ஜெராக்ஸ் இப்படி இருக்கு. சரியா? ஆம்கோல் கிட்டையும் இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு டாட் பிடிப்போம் இல்லையா ஆம்கோல்கிட்ட. இப்போ முதல்ல வந்து அக்ராஸ் செஸ்ட் என்ன செய்யலாம், ரெண்டாக தைச்சிக்கலாம். தைச்சிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு, எப்போவுமே நம்ம 1/4 இன்ச்சு கீழே எடுப்போம் இல்லையா, அந்த அளவு எடுத்துகிட்டு இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம, இது 1/4 க்ளோஸ்ன்றதுனால நம்ம இப்படி செய்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டு பின்னாடி ஃப்ரண்ட்டு ஆம்கோல் கிட்ட நம்ம ஷேப் எடுக்கணும். சரியா? இப்போ கழுத்துங்க மொத்தம் 5 தானே, 5 கழுத்து ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு, மீதி இருக்கிறது கழுத்து 2.5 இன்ச்சு. ஓகேவா? அதே போல் இந்த சைட்லேயும் அந்த 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேக்கில் என்ன ஷேப்பில் நம்ம வெட்டினோமோ அதே அளவுக்கு தான் வெட்டணும்.
பண்ணிக்காதா? அடுத்தது இப்போ டாட் சென்டர் மேலே ஸ்டிச்சிங் 1/2 இன்ச்சு கழிச்சிடுறோம். டாட் சென்டர் எவ்வளோ? 10 இன்ச்சு. அதாவது நம்ம இதில் வந்து எதுவுமே நம்ம டிவைடிங் பண்ணல, நேரடி அளவு எடுத்ததுனால மேலே ஷோல்டர்லேருந்து நிப்பல் பாயிண்ட் வரைக்கும் நம்ம 10 இன்ச்சு எடுத்துக்கிறோம். அந்த 10 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்னுடைய ஹைட்டு 13 இன்ச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம என்ன செய்யலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு பின்னாடி இப்போ நம்ம டாட் சென்டர் பாயிண்ட் எடுக்கணும்ல. ஸோ டாட் சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணுறது? அப்பர் செஸ்ட்டு 8.25 இன்ச்சு வந்துச்சா அப்படின்னா 35 இன்ச்சு ஆயிடுச்சு. இப்போ மிடில் செஸ்ட்டு 32.5 டிவைடட் பை 4 அப்படின்னா 8.1 வருது. அதனால ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்தோம்னா மிடில் செஸ்ட் எவ்வளோ ஆயிடுச்சு? 36 இன்ச்சு ஆயிடுச்சு. 36.5 இன்ச்சு ஆயிடுச்சு. அப்போ 36 டிவைடட் பை 10. இப்போ 3.6 இன்ச்சு வருதா? அதோட பேக் பீஸில் இங்கே மிடில் செஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். 9 இன்ச்சு இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், இப்போ இங்கே 9.1, அதில் 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் பேக் நெக் வந்து நமக்கு டீப் நெக் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம சேர்த்திக்கிறோம். அப்போ 9.5 இன்ச்சுக்கு இதில் மார்க் பண்ணுறோம். ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக இந்த இடத்துல ஊக்பட்டி ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வச்சுக்கிறோம். சரியா? ஃப்ரண்ட் நெக் எவ்வளோமா? 6.5 இன்ச்சு. ஸோ மேலே ஷோல்டர்லேருந்து 6 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு. இது அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், பேக் நெக்கில் நம்ம பாட் நெக் வச்சுக்கிறோம் இல்லையா, ஃப்ரண்ட்லேயும் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி லைட்டாக ஷேப் கொடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஷேப் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாகவே இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக மார்க்கிங் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடமும் நம்ம என்ன செய்கிறோம், சைட் ஃபினிஷிங் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஆம்கோல் செக் பண்ணிக்கலாமா? ஆம்கோல் எவ்வளோ வரணும் நமக்கு? 7.25 ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு நமக்கு வரணும். அப்போது 8.25 வரணும் இல்லையா? ஸோ இந்த 1/4 இன்ச்சு நம்ம சேர்த்து வைக்கிறோம். இந்த சைடு அப்படியே ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் ஆக்கிற நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மிடில் செஸ்ட்டு 36 டிவைடட் பை 13, 2.25 ஒரு பாயிண்ட் வருது. அப்படின்னா 1.25 ஒரு பாயிண்ட்டு, 1.25 ஒரு பாயிண்ட். இது அப்படியே என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கலாம். இப்போ டாட் ஃபினிஷிங் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் முன் ஹைட்டு, அதாவது ஃப்ரண்ட் ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 13.25 ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த பக்கமும் 13.25 ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். இதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 3 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக இந்த டாட்னுடைய உயரமும் நமக்கு எவ்வளோ இருக்குது, 3 ஹைட்டு. இது அப்படியே 2 பிரித்து ப்ளஸ் 1/4 இன்ச்சு மேலே. ஸோ இப்போது இது அப்படியே நம்ம மேல் பக்கமாக எடுத்துக்கிறோம். இது அண்டர் பஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறது அண்டர் பஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இப்போ இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். இங்கே கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா?
இதில் அதிகமாக நம்ம எடுக்க போகிறதில்ல. இப்போது இந்த அளவு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இங்கேயும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டோட்டல் அளவு எவ்வளோ வரணும், இடுப்பளவு எவ்வளோ வரணும், 31.5 டிவைடட் பை 4 அப்படின்னா எவ்வளோ வருது? ஹலோ, 31 டிவைடட் பை 4 அப்படின்னா 7.25 ஒரு பாயிண்ட் வருது. ஸோ அந்த 7.25 இதில் ஒரு டவுட் வரணுமே உங்களுக்கு, வரலையா? அப்பர் செஸ்ட்டில் நம்ம அளவு சேர்த்தணும், மிடில் செஸ்ட்டில் அளவு சேர்த்தணும். ஆனால் இடுப்பளவில் என்ன செய்யலை, அளவு சேர்த்தலை. ஏன் சேர்த்தலை அப்படின்னா இடுப்பளவு மாறாது. ஸோ அது நமக்கு தேவையான அளவுக்கு அது கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அப்போ 7.25 ஒரு பாயிண்ட் நமக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 5.1 அதே மாதிரி இந்த இடத்துல 5.1 போக 7.25 ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்குது. 1/4 இன்ச்சு எப்பவுமே இடுப்பளவை விட 100% அதிகமாக தான் இருக்கும். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்கும். அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அளவுகளை பிரித்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். எப்பவுமே வந்து ஆம்கோலுடைய டாட் பிரிக்கிறது இந்த டாட்டை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த டாட் எப்படி பிரிக்கிறோமோ அதை ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கழித்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 1/2 இன்ச்சுக்கு டாட் போட்டுக்கிறோமா, அந்த 1/2 இன்ச்சை வந்து என்ன செய்யலாம், இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட்னுடைய ஹைட் எவ்வளோ இருக்குது, 4.25 ஒரு பாயிண்ட்டா, அதே மாதிரி 4.25 ஒரு பாயிண்ட்டு இந்த பக்கமும் நமக்கு இந்த டாட் இருக்கணும். ஸோ இது அப்படியே நம்ம சேர்த்துட்டு இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போது ஊக்குப்பட்டி டாட்டு இப்படி பிரித்தோம்னா நமக்கு இந்த டாட் சம்மந்தம் இல்லாமல் போகும். அதனால் என்ன பண்ணலாம்னா இந்த மிடில் செஸ்ட்லேருந்து 3/4 இன்ச்சு மேலே ஏற்றி இந்த டாட்டை நம்ம வச்சுக்கிறோம். இங்கேருந்து ஒரு இன்ச்சு கழிச்சு, ஓகேவா, 1 இன்ச்சுக்கு இந்த பக்கம் இந்த டாட் நம்ம வைக்கணும். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு பின்னாடி இந்த ஹைட் எவ்வளோ இருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த டாட் செக் பண்ணோமா, அதே மாதிரி 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கா, இந்த பக்கமும் 3.25 ஒரு பாயிண்ட் வர்ற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும்போது கரெக்டாக அது ஈக்குவலாக வரணும். இந்த மாதிரி கிராஸாக வந்துடணும். சரியா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? கட் பண்ணலாமா? இன்னொரு ஸ்டேட் எடுக்கணும். சைக்கிள் கட் பண்ணும்போது கூட பாருங்கள், இது மாதிரி வந்து கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கணும். நம்ம எங்கெல்லாம் மாற்றங்கள் பண்ணுறோமோ அந்த மாற்றங்களை எல்லாம் கரெக்டான இடத்துல கட்டிங்கில் தான் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அந்த கட்டிங்கில் நம்ம ஏமாந்துட்டோம்னா ஸ்டிச்சிங்கில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பாக அழகாக கொடுத்துக்கோங்க. நல்லா இருக்கா? ஸோ இந்த மாதிரி வந்து கவர் தட்டுக்கு நம்ம 1/4 இன்ச்சு உள்ளே எடுத்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு லூஸ் வராது. ஸோ ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பேக் பீஸை கரெக்டான பொசிஷனில் வச்சு இதை நம்ம மார்க் பண்ணிக்கணும்.
தேவையான எல்லா இடத்துலையும் அக்கத் போட்டு வச்சுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? ஸ்லீவ் கட் பண்ணிடலாமா? கட் பண்ணலாமா வேணாவா? மார்க் பண்ணிட்டு கட் பண்ணலாம். இப்போ முதல்ல ரெண்டா மடிச்சுக்கலாம். கீழே எப்பவுமே மடிச்சு தைக்கிறதுக்கு நம்ம ஒரு அளவு விடுவோம், அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவனுடைய லென்த்து வந்து 10 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேயும் 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோலுடைய அளவு சுற்றளவு 15 பாதி 7.25. அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா 6.25. இப்போ கிட்டத்தட்ட இது வந்து எல்போ ஸ்லீவ். ஓகேவா? இப்போ கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 9.5 இன்ச்சு. 9 பாதி 4.25. சரியா? இப்போ எப்பவுமே வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி லாங் ஸ்லீவ் எடுக்கும்போது அடிக்கையினுடைய அதாவது ஷார்ட் ஸ்லீவனுடைய அளவு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னா மினிமம் ஒரு 5 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 5.5 இன்ச்சு இதை மார்க் பண்ணிட்டு 6.25 பாதி என்னவோ அந்த அளவு அப்படியே கீழே இருக்கிறோம். அதோடு காலிச்சு சேர்த்து எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து அடிங்கை அண்டர் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்படி போட்ட பின்னாடி இப்போ இங்கேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் கிட்ட நம்ம செக் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக 7.25 இன்ச்சு வரணும். அது கரெக்டாக இருக்குது. இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம முதல்ல பாயிண்ட் பண்ணிக்கலாம். இது சென்டர் பாயிண்ட்டு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுவும் 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ எல்போ ஸ்லீவ்ன்றதுனால இதில் நம்ம என்ன மாற்றம் பண்ணுறோம்? நார்மல் ஸ்லீவ் பண்ணுற மாதிரி இதில் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. இதை வந்து ஸோ இந்த இடத்த வந்து நம்ம என்ன செய்யணும்? பாயிண்ட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம 1/2 இன்ச்சு பண்ணுறோம். இங்கே அதே மாதிரி 1/4 இன்ச்சு கொண்டு வரணும் மேலே. எப்பவுமே எல்போ ஸ்லீவில் இந்த மாதிரி என்ன லென்த்தாக வர்றதுனால நமக்கு இறங்கி வரணும். இங்கே போயிட்டு அப்படியே லைட்டாக இறங்கி வந்தால் போதுமானது. சரியா? ஃப்ரண்ட்டு இது அப்படியே கொண்டு வாங்க. இப்போ இங்கே நமக்கு 6.25 இருக்கா? இந்த ஷார்ட் ஸ்லீவ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அதை விட 1 இன்ச்சு மைனஸ். அப்போ 5.25. ஸோ 5.25 வச்சு நம்ம ஸ்லீவ்னுடைய ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ நம்ம சைடுக்கு எவ்வளோ நார்மலாக 1.5 இன்ச்சு விடுவோமா? அந்த 1.5 இன்ச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இப்போ ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஃப்ரண்ட்டு, எல்போ ஸ்லீவ்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கணும்? பட்டி எடுக்கணும். முதல்ல வந்து பேக் பீஸை வச்சு, ஏன்னா எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கும் போது எங்கள் சார் இப்படி தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதே மாதிரி நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேக் பீஸ் ஷேப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ண பின்னாடி இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு வச்சு நம்ம பட்டி எவ்வளோ எடுக்கணுன்றதை நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேக் பீஸு ஃப்ரண்ட் வெட்டும் போது பேக் பீஸை வச்சு நான் மார்க் பண்ணேன்னா கரெக்டாக வருதா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணினேன். எப்பவுமே ஒரு வேலை செஞ்சோம்னா நம்ம பர்ஃபெக்டாக செய்யணுன்ற ஒரு பயம் நமக்கு இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட 2.5 இன்ச்சு இருக்குது, ஒரு பாயிண்ட் கம்மி 2.5 இன்ச்சு இருக்குது. சரியான அளவு ப்ளஸ்ஸு ஒரு 1/2 இன்ச். இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாமா? 3 இன்ச் இருக்கு. ஸோ முதல்ல சரியான அளவு எவ்வளோ? 2.5 இன்ச்சு தானே. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டோம். நார்மலாக நம்ம ஒரு ஸ்கேல் அளவு தான் வைக்கிறோம், அதை அப்படியே வச்சுக்கலாம். 2.5 ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சுக்கு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். இடுப்பு அளவு எவ்வளோமா? 7.25 ஒரு பாயிண்டா? ஸோ அது அப்படியே என்ன செய்யலாம்? இங்கே ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டினுடைய அளவு இது லெவலில் இருக்குன்னு பார்ப்போம். 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கா? ஸோ அந்த 3.25 ஒரு பாயிண்ட்டை வந்து நான் இதுலேருந்து என்ன செய்கிறேன்? மார்க்கிங் பண்ணிட்டு முன்னாடி இந்த ஹைட்டையும் இப்போ இதில் ரெடி அளவு எவ்வளோ? 2.5. அந்த 2.5 வந்து நான் இங்கே மார்க்கிங். இதில் 3 இன்ச்சு இருக்கா? ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இது அப்படியே கொண்டு வந்து இதில் சேர்த்து இங்கே வரும்போது என்ன செய்யணும்? லைட்டாக பெண்டு கொடுக்கணும். இப்போ நம்ம வச்சுக்கிறது கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணிக்கலாமா? எப்பவுமே இது 4 இன்ச்சு தள்ளி வரும். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 4 இன்ச்சு தள்ளி வரும். ஸோ அதை அப்படியே திருப்பி இங்கே வச்சோம்னா இது கரெக்டாக நிற்கும். ஏன்னா அது டாட் பிடிக்கும்போது ஈக்குவல் ஆகிடும். கட் பண்ணி எடுத்துடலாமா? புரியுதா?